வணக்கம். இது கரு டிவி. நான் உங்கள் கரு ஜெயஸ்மணி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்டாலின் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி அப்படின்னு பிஜேபி மூத்த தலைவர் ராஜா அவர்கள் சொன்னாரு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, விஜய் மோர் டேஞ்சரஸ் தென் பிஜேபி அப்படின்னு நான் சொல்றேன். எதற்கு இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினேன் அப்படின்னா, தன் மதத்தை தவிர வேறு அனைவரையும் எப்படி அது தாக்குகிறதோ, இந்தியாவில் ஒரே மதம் தான் இருக்க வேண்டும், அது இந்து மதமாக இருக்க வேண்டும் என்று எப்படி பிஜேபி நினைக்கிறதோ, அதே போல விஜய் அவர்கள் ஒரு தவற செஞ்சுட்டு வராரு. குழந்தைகள் மனதுல ஒரு வன்மத்தை இவர் சமீப காலமாக விதைச்சிட்டு இருக்கார். விஜய் அங்கிளுக்கு ஓட்டு போடுங்கன்னு நீங்க எப்படி ஒரு சாக்லேட் வேணும்னா உங்க அப்பா மட்டும் அடம்பிடிப்பீங்களோ அந்த மாதிரி அடம்பிடிங்க அப்படின்னு சொல்றாரு. இதை பார்த்தோன்னே இப்போ சில குழந்தைகள் அதே மாதிரி செய்யறாங்க. எல்லாரும் அழுது அடம்பிடிச்சு அவங்க அப்பா அம்மாட்ட விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைகளை வைத்து ஓட்டு கேட்பது என்பது சட்ட விரோதம் அப்படின்னு தேர்தல் ஆணையத்தோட விதிகள் சொல்லுது. ஏன்னா இடையில பார்த்தீங்கன்னா இதே விசில் சின்னத்துக்கு தான் ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லி குழந்தைகள் சொல்லிட்டு போனப்ப அந்த தாவேகா வேட்பாளர் மேல தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்ததும் நமக்கு தெரியும். குழந்தைகளை வைத்து வாக்கு கேட்பது தவறுனா குழந்தைகள் ஆள் மனதுல விஜயோட கட்சிக்கு ஓட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்க சொல்லி விஜய் அவர்கள் சொன்னதும் தவறு அப்படிங்கிறதா நம்மளோட இது. ஏன்னா சமீப காலமா வர வீடியோக்கள் எல்லாம் பார்த்தா அந்த குழந்தைகள் அடம்பிடிச்சு அழுகுறத அந்த அப்பா அம்மாவே பெற்றோர்கள் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்கள்ல போடுறாங்க. அவங்க விஜய் அங்கிளுக்கு ஓட்டு போட சொல்லி அவங்க அப்பாவை ஒரு குழந்தை அடிக்குது, ஒரு குழந்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடம்பிடிக்குது, ஒரு குழந்தை அழுவுது. அப்படி இதெல்லாம் குழந்தைகளை துன்புறுத்துவது போல இருக்கு. உண்மையிலுமே சொல்றேன், குழந்தைகளை துன்புறுத்துவது. இப்போ ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க அப்படின்னா, இப்ப என் பையனே இருக்கிறான் அப்படின்னா, அப்பா விஜய் அங்கிளை பிடிக்கும், அதனால விஜய் அங்கிளோட விசில் சின்னத்துல நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னா அவன் அடம் பிடிக்கிற ஸ்டேஜுக்கு வரான்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அவனை அளவிடாமல் அவனை அடம் பிடிக்க விடாம அவனை சமாதானப்படுத்தி, சரிப்பா நான் விஜய் அங்கிளுக்கே ஓட்டு போடுறேன், இல்ல விசில் சின்னத்துக்கே ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு எனக்கு எந்த கட்சி பிடிக்குதோ அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொல்லி என் மகனை சொல்லிட்டு முடிச்சிட போறேன். ஏன்னா அவனுக்கு இந்த வயது புரியாத வயது. இதை நான் என்னோட கொள்கைகளை புரிய வைக்க முடியாது. அவன் அழுவதையும் விரும்பல, அவன் அடம்பிடிக்கிறதையும் விரும்பல, அவன் அடமண்டா நினைக்க ஆக போறதையும் நான் விரும்பல. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஆமா தம்பி நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு எந்த கட்சி எந்த கொள்கை பிடிக்குதோ அந்த கட்சிக்கு நான் வாக்களித்துட்டு வந்துடுவேன். இதுதான் நடக்கும். ஆனா இவர்கள் திட்டமிட்டு இந்த பெற்றோர்கள் இந்த காரியத்தை தொடர்ந்து செய்கிறார்கள் அப்படிங்கிறதுதான் உண்மையான விஷயம். இன்னொரு விஷயம், நீ குழந்தைகளே வாக்கு கேட்க சொல்வது கூட நான் தவறா நான் சொல்லல, அது கூட தவறா சொல்லல. என்ன சொல்லியிருக்கணும்? விஜய் அங்கிள் இந்த ஆட்சிக்கு வந்தா ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னு உங்க பெற்றோர்கள்ட்ட சொல்லுங்க. ஊழலை ஒழிப்பதற்கு ஒரே தகுதியுள்ள நபர் நான் தான், விஜய் அங்கிள் வந்தா ஊழலை ஒழிப்பான்னு சொல்லி ஓட்டு கேளுங்க அப்படி சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஆனா அவர் என்ன சொல்றாரு, நீங்க எப்படி சாக்லேட்டுக்கு அடம்பிடிப்பீங்களோ அது மாதிரி அடம்பிடித்து விஜய்க்கு ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி குழந்தைகள் மனதுல ஒரு வன்முறையை திணிக்கிறார். அது மாதிரி ஒரு மூளைச்சலவை செய்வதை விஜய் அவர்கள் கையில் எடுத்து குழந்தைகளை மூளைச்சலவை செய்கிறார். அவர் திரைப்படத்தில் பிரபலியமா இருக்கிறார். அவர் விஜய் பார்த்தா பிடிக்கும், விஜய் டான்ஸ் ஆடுறது பிடிக்கும், விஜய் காமெடி பண்றது பிடிக்கும், விஜய் ஃபைட் பண்றது பிடிக்கும் அப்படின்னு ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக முதலில் குழந்தைகள் மனதில் பதிய வைத்து இந்த ஒரு பிரபலியத்தை அவர் பயன்படுத்தி குழந்தைகள் மனதில் ஆள் மனதில் இந்த மெஸ்மரைசேஷன் சொன்ன இல்லையா, மூளைச்சலவை சொன்ன இல்லையா, அந்த மூளைச்சலவையை விஜய் அவர்கள் செய்கிறார். இது மிகப்பெரிய பேராபத்தை உருவாக்குவதற்கான அறிகுறி. இது இப்போதைக்கு ஒரு குழந்தை விளையாடுது, ஒரு குழந்தை அடம்பிடிக்குது, அழுவுதுன்னு ரசிச்சு அவங்க அப்பா அம்மா அதை எடுத்து சோசியல் மீடியால போட்டு சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இந்த குழந்தைகள் நாளை வரும் பொழுது மிகப்பெரிய வெறியர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த வழியை நம்ம தான் தேடி கொடுக்குறோம். அவங்க ஆளை சொல்லி அடம்பிடிச்சு நான் அம்மா நான் விஜய் அங்கிளுக்கு தான்ப்பா ஓட்டு போட போறேன், அம்மாப்பா நான் விசில் சின்னத்துக்கு தான்ப்பா ஓட்டு போட போறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவர்கள் அடம்பிடித்து காரியத்தை சாதிப்பார்கள். அந்த நான் அடம்பிடித்து இந்த காரியத்தை சாதித்து விட்டேனுங்கிற ஒரு மைண்டுக்குள்ள அவங்களுக்கு இந்த விஷயம் பதிஞ்சிரும். அப்போ அடம்பிடித்தால் எந்த காரியத்தையும் என்னால் சாதிக்க முடியுங்கிற ஒரு எண்ணமும் ஒரு தைரியமும் அந்த குழந்தைக்கு வந்துவிடும். அந்த குழந்தை பருவத்தில் நாம் பதிக்கிறோம், இந்த பெற்றோர்கள் பதிக்கிறீர்கள். அதான் உண்மை. இன்னைக்கு ஏதோ சோசியல் மீடியால வைரல் ஆகணுங்கிறதுக்காக உங்களுக்கு குழந்தையின் ஆள் மனதில் ஒரு வன்மத்தை உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் பதிக்கிறீர்கள். இதான் உண்மை. ஏன்னா இதே விஜய் ரசிகர்கள் தான் எங்க அம்மா 5000 ரூபாய் பணம் வாங்கினாங்க, அதுக்காக என் தாயை நான் தாக்கினேன்னு ஒரு மீடியால ஒரு பப்ளிக் ஏரியால ஒரு மீடியால அத்தனை பசங்களை வச்சுட்டு சொல்றான். அப்போ ஒருத்தன் தலையில தட்டி கூட்டிட்டு போறான்.
இன்னொரு அம்மா சொல்றாங்க, என் குழந்தை செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் வந்து விஜய் அவர்களை பார்க்கணும், என் கணவரை விட என் குழந்தையை விட எனக்கு விஜயை தான் பிடிக்குன்னு ஒரு தாய் சொல்றான். சொல்லக்கூடாது, நீங்க தவறா எடுத்துக்கிட்டாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனால் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். ஒரு பிரியாணி கடைக்காரரோட ஒரு கள்ள தொடர்பு வைத்து ஒரு பெண் வந்து தன் குழந்தைகளை எப்படி கொண்டுட்டு போனாலோ அவளோட மைண்ட் இவங்க மைண்ட் கரெக்ட் தானே. ஏன்னா குழந்தைகள் பெருசு கிடையாது, எனக்கு வேறு ஒருவன் தான் பெரியது அப்படின்னு என்ன வருது இல்லை, அந்த எண்ணமே தவறு இல்லையா? எப்படி ஒரு பிரியாணி கடைக்காரன் கூட சேர்ந்து தன்னுடைய குழந்தைகளை கொலை செய்த ஒரு தாய் எந்த அளவுக்கு தண்டிக்கப்பட்ட தாய் நமக்கு தெரியும். அவங்க இன்னைக்கும் ஜெயிலில் இருக்காங்க, வெளியே வர முடியாத அளவுக்கு தண்டனைக்குரிய ஒரு குற்றத்தை அவங்க செஞ்சிருக்காங்க நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதே குற்றத்தை தான் இந்த தாய்களும் செய்கிறாங்க. அவங்க கொலை பண்ணிட்டாங்க, ஆனா இவர்கள் வார்த்தையால் கொல்லுகிறார்கள், தன்னுடைய குழந்தையும் கணவனையும் கொல்லுகிறார்கள். இதுதான் உண்மை. ஏன்னா என்னோட கணவனை விட என்னுடைய குழந்தையை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு இந்த தாய்மார்கள் சொல்றாங்கன்னா மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம். அந்த குழந்தையை பெற்று 10 மாதம் சுமந்து பெற்றிருக்காங்க அந்த தாய். சும்மா இல்ல, அப்படி கொண்டு போய் கடையில வாங்கிட்டு வரதில்ல. 10 மாதம் தன்னுடைய கர்ப்பப்பையில் சுமந்து அத்தனை வேதனைகளையும் கடந்து ஒரு குழந்தையை பெற்று கையில் வைத்திருக்கிறார்கள். ஒரு 3 மணி நேரம் ஒரு திரையரங்கில் போய் படத்தில் பார்த்த பிம்பத்தை, ஒரு நிழலை நம்பி, ஒரு நிழலின் மீது அவர்கள் அத்தனை பாசத்தை வைத்து தன்னுடைய குழந்தை இருந்தாலும் பரவாயில்லை, தன் கணவன் இருந்தாலும் பரவாயில்லை, தன் குழந்தையை விட தன் கணவனை விட விஜயை தான் பிடிக்கும் என்று சொல்றாங்க. அப்படின்னா இது எவ்வளவு பெரிய ஒரு கேடுகட்ட ஜென்மமா இருக்கும். எப்படி ஒரு கேடுகட்ட ஒரு உலகத்தை படைச்சிருவாங்க அப்படிங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கணும். பெற்றோர்களா, நானும் ஒரு பெற்றோர், அதனால நான் இதை சொல்றேன். ஏன்னா குழந்தைகள் நம்ம அவ்வளவு பாசம் வச்சிருப்போம். குழந்தைகளுக்கு ஒரு சின்ன அடிப்பட்ட கூட நம்ம பதறிடுவோம். ஆனா என் குழந்தையே முக்கியம் கிடையாது, என் கணவனே முக்கியம் கிடையாது, எனக்கு விஜய் தான் பிடிக்கும், விஜய் தான் முக்கியம் அப்படின்னு ஒரு தாய் சொல்றான்னா இந்த சமூகம் எதை நோக்கி போகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸா கவனிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். நம்ம இந்த தற்குறிகளை திருத்துவதற்காக இந்த வீடியோ இல்லை, ஆனால் காமனா சில பேர் இருப்பீங்க, அவங்க புரிந்துக்குங்க. உங்கள் குழந்தைகளோ நாளைக்கு உங்கள் பேரன் பேத்திகளோ ஒரு நடிகனையோ அரசியல்வாதியவோ நேசிச்சு இந்த மாதிரி அடம்பிடிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அவர்களை நாம் நெறிப்படுத்த வேண்டியது பெற்றோருடைய கடமை. இப்போ நான் தற்குறிகள்கிட்ட வரேன். இந்த தற்குறிகள் எப்படின்னா சொல்றாங்கன்னா, என்னுடைய மகன் வீடியோ போறாரு, விஜய் என்ன தவறு செய்கிறாரோ அந்த தவறை சுட்டி காட்டுறாரு, அவருடைய கருத்தை அவர் வந்து வெளிப்படுத்துகிறார் சமூக வலைதளங்கள்ல. அதை பார்க்காதது உங்க இஷ்டம், நீங்க பாருங்க, பார்க்காம போங்க, அதை பத்தி தவறு இல்லை. அதை பத்தி விமர்சிப்பதற்கும் உங்களுக்கு உரிமை இருக்கிறது. எப்படின்னா நாகரிகமான விமர்சனங்களுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு, ஆனால் அநாகரிகமான விமர்சனங்களை போடும் இந்த தற்கொலைகளை பார்த்து நம்ம எப்பயும் கவலைப்படுறதில்லை, அவங்களுக்கு பதில் கூட நம்ம கொடுப்பதில்லை. அதனால அதை நம்ம டெலிட் பண்ணிட்டு தூக்கி போட்டு அது கடந்து போவோம். அடுத்தடுத்து நம்ம வீடியோவை நம்ம போட்டுக்கிட்டு தான் இருப்போம். இவர்களை நாம் ஒரு பொருட்டாக கூட நினைப்பதில்லை. ஆனால் இவர்கள் சொல்லும் வார்த்தைகள் இருக்குல்ல, விஜயை குறை சொல்லி நீ வந்து வீடியோ போடணும்னா, விஜயை குறை சொல்லி நீ சம்பாதிக்கணும்னா, இதுக்கு நீ வேற ஏதாவது தொழில் செய்யலாம் அப்படின்னு கேவலமான பதிவுகளையும் அவங்க போடுறாங்க. இப்ப அதே தான் நான் கேட்கிறேன். நான் பெற்ற பிள்ளை, என்னுடைய ரத்தம், என்னுடைய சொந்தம், அவர் வீடியோ போடுவதற்கே, அவரை நான் வீடியோ போட அனுமதிப்பதற்கே நான் வேறு தொழில் செய்து சம்பாதிக்கலாம் என்று சொன்னால், உங்கள் தலைவர் விஜய் யாரோ பெற்ற பிள்ளையை பார்த்து அப்பா அம்மாட்ட அடம் பிடிங்க, நீங்க விஜய் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, விசில்சனுக்கு ஓட்டு போடுங்க, அப்பா அம்மாட்ட அடம் பிடிங்க என்று அடமண்டான ஒரு குணத்தை விதைக்கிறார் என்றால், என் மகன் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவதற்கு, அவனுடைய கருத்தை வெளிப்படுத்துவதற்கு அவனுக்கு அனுமதி இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்களே, அதே அனுமதி விஜய்க்கு எங்கு கிடைக்கிறது? அப்போ என் மகனை அனுமதித்ததற்கு பதிலாக நான் வேறு தொழில் செய்ய வேண்டும் என்றால், உங்கள் தலைவன் வேறு ஒரு குழந்தைகளை இந்த வேலையை செய்ய வைக்கிறானே, அவன் என்ன தொழில் செய்ய வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். இந்த கடினமான வார்த்தைகளை நான் எந்த வீடியோவிலும் பேசினதில்லை, ஆனால் பேச வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். நான் முகம் பார்க்குற கண்ணாடி மாதிரி, நான் என்ன ரியாக்ஷன் பண்றோம் அதுதான் கண்ணாடி தெரியும். அது மாதிரிதான் நீ என்ன ரியாக்ஷன் பண்றியோ அதுதான் நான் ரியாக்ஷன் பண்ணுவேன். நீ தவறான கமெண்ட் போட்டால் நான் கவலைப்பட மாட்டேன். என்னுடைய வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கும், என் மகனுடைய வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கும். யாருக்கும் பயப்படுவது எங்களது பழக்கம் அல்ல. நன்றி, வணக்கம்.